60-70 வயசாயிடுச்சுங்க. இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து இளமை குறையாமல் நம்ம பார்க்குறதுக்கு யங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், மங்கு இது எல்லாத்தையுமே நொடியில் சூப்பராக க்யூர் பண்ணி உங்கள் ஃபேஸை பளபளன்னு மாற்றிடும். அது மட்டும் இல்லை, ஹோல் பாடியில் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட ஒரு சில முக்கியமான பொருளை சேர்க்கும் பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணும், மங்கை வந்து குறைக்கும், உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக யங்காக மாற்றி தருங்க. அந்த ட்ரிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம 2 தக்காளி பழம் எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒன்று போதும். இது மட்டுமே போதும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த தக்காளி பழத்தை நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுலாம் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணோம்னாலே நமக்கு நல்லா வந்து அரைச்சது மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதான் ரொம்ப நல்லது. என்னுடைய சத்துக்கள் அழியாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் இது மாதிரி தக்காளியை வச்சு பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிற மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து அவ்வளோ சூப்பராக சேஞ்ச் பண்ணிடும். ரொம்ப நாள் மங்கு இருக்குது, போகவே இல்லை, என் ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க கூட இதை ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு தக்காளி பழத்தை அப்படியே நம்ம துருவி எடுத்தாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் இருக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி தான் எடுக்கணுன்றது இல்லை, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் இது கூடவே சேர்க்க போகிறது உப்பு தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்துக்கிறேன், தூள் உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாராளமாக நீங்கள் உப்பு வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வரவே வராது. உப்பு வந்து அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணுங்க. அதனால் உப்பு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனுடைய ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் போட்ட உடனே நல்லாவே கரைஞ்சிரும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் ஃபேஸுக்கு ஸ்க்ரப்பராக கூட பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே போட்டுடலாம். இதை நம்ம அப்படியே வச்சிடலாம், தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்குது பாருங்கள், திக்காலாம் இருக்காது. அடுத்து நாம் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்துடலாம். இதை நீங்கள் சூப்பராக ஒரு 20 days வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா கார்ன் ஸ்டார்ச், அதாவது ஸ்டார்ச் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா கார்ன் மாவு தான். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எடுத்துருக்கோம் 1 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து நாம் இது கூட ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கோதுமை மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். சூப்பராக நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு பேக் இது. உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு இது. அவ்வளோ அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்மையான ஒரு க்ரீம். ஃபைனலாக இது கூட ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு 2 பல்லு பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா இடிச்சிட்டு 2 தட்டு தட்டினீங்கன்னா நல்லாவே இடிஞ்சிரும். இப்போ இதை வந்து தட்டு தட்டிட்டு அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது வந்து நல்லா அந்த பூண்டோட சாரெல்லாம் இதில் இறங்கும். அதனால் டைரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு பூண்டை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, ரொம்ப டேனாக டல்லாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸை நம்ம எந்த அளவுக்கு பிரைட்டாக மாற்ற போகிறோம் தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கெல்லாம் ஒரு மாதிரி டேன் இருக்குது, நிறையவே டேன் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி வந்து பிடிஞ்சிட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் இல்லாதவங்க ஹனி கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. மைல்டாக பண்ணால் போதும், உங்களுக்கு அதுக்கே சரியான எஃபெக்டிவாக இருக்கும். ஹனி சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம இந்த பேக் அப்ளை பண்ணும்பொழுது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பேக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் கடைசியாக பூண்டு வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த ட்ரிக்கை மட்டும் பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ட்டு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் நமக்கு கொடுக்குங்க.
இதில் இருக்க பூண்டெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பூண்டோட சாரெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். ஆல்ரெடி நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எப்படி நம்ம விட்டுறோம்ல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி, அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பூண்டெல்லாம் நீக்கிட்டு 1/2 அன் ஹவர் விட்டு அதுக்கப்புறம் நீக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். வேறு ரொம்ப நேரம்லாம் விடவே வேண்டாம். வெறும் 10 மினிட்ஸ், அதிகபட்சம் குறைஞ்சது 5 நிமிஷம் விட்டால் கூட போதும். நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான ரிசல்ட் வரும். இப்போ ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸை வந்து 10 நிமிஷம் விட்டாச்சு. ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபேஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஷாக் ஆகிடுங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றிருக்கு. என் கை பாருங்கள், ஃபேஸையும் பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. கண்டிப்பாக மறந்துடாமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.